வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும். தேங்காவோட பலன்கள் நிறைய சொல்லியாச்சு. பாம்பே ரவை கோதுமை மாவை சுத்திகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய மிச்சம்தான் இந்த ரவை. இதில் கேசரி, லட்டு, ரவா தோசை இப்படி நிறைய சமைக்கலாம். ஓகே, வாங்க ரவா உப்புமா தேங்காய் சட்னி செய்முறையை பார்ப்போம். 1.5 கப்பு பாம்பே ரவை வாசனை வர்றது வரைக்கும் வறுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவைக்கு, 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கேரட்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், பீன்ஸு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு எடுத்து வச்சிருக்க எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் போடணும். அடுத்து வெட்டி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். காய் வதங்கினதும் தண்ணி ஊற்றணும். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கப்பு எடுத்ததுனால 4.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்க டைம்லேயே கிண்டணும். கடைசியா 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கணும். தேவையான நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், உப்புமா ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி மேட்சா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். மிக்ஸி ஜார்ல 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, தேவைக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 வத்தல் மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சிருக்க சட்னியும் ஊற்றணும். தேவைக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னியும் ரெடி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.